தாமரை டிவி யூடியூப் பேஜ்ல அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா ஒரு இன்டர்வியூல ஒன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, வெங்காயம் சாப்பிட்டவங்க அந்த வெங்காயம் ஜீரணமாகி வெளியேற வரைக்குமே பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாகவும், இஸ்லாமியர்கள் அசைவம், பிரியாணி, மசாலா போன்ற பொருட்களை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு தொழுக பண்ணக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதா அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. வாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாம் கல்வி அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இது பத்தி நம்ம தேடி பார்க்கும்போது, வெள்ளை பூண்டு வெங்காயம் உண்பது பற்றி அப்படின்ற தலைப்புல சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சது. அது என்னன்னா, யார் இந்த வெங்காய செடியில இருந்து சாப்பிடுறாங்களோ அவங்க பள்ளிவாசல நெருங்க கூடாது அப்படின்னு கைபர் போரின் போது நபிகள் சொன்னதா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புகாரி 853 இப்னு உமர் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு மனிதர் அனஸிடம் வெங்காயம் பற்றி நபி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அனஸ், யார் அந்த செடியில இருந்து உண்ணுகிறாரோ அவர் நம்மை நெருங்க வேண்டாம் அல்லது நம்முடன் தொழ வேண்டாம் அப்படின்னு நபிகள் சொன்னதா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னது உண்மைதான். ஆனா அசைவம், மசாலா பொருட்கள், பிரியாணி போன்ற உணவுகளை சாப்பிட்டுட்டு தொழுகை செய்ய வரக்கூடாது நபிகள் எந்த இடத்துலயுமே சொன்னதா எந்த ஒரு தகவலுமே இல்ல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வெங்காயம் சாப்பிட்டுட்டு தொழுகை வரக்கூடாது அப்படின்னு சொன்னதை சில தவறா திரிச்சு பிரியாணி, மசாலா போன்ற பொருட்கள், அசைவ உணவு சாப்பிட்டு தொழுக கூடாது அப்படின்னு தவறான தகவலை பரப்பிட்டு வராங்க. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூடியூனை சப்போர்ட் பண்ணுங்க.